சகோதரர் டெல்லி பாபுவுடைய நினைவஞ்சலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எனக்கு டெல்லி பாபு வந்து கடந்த ஒரு 7-8 வருஷம்லாம் தெரியும். என்னுடைய வீட்டில் அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நான் சந்தித்த மிகச்சிறந்த மனிதர்களில் ஒரு 10 பேரை நான் வந்து மிகச்சிறந்த மனிதர்களால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நினைவு கூற முடியும்னா அந்த 10 பேரில் ஒருத்தராக வந்து டெல்லி பாபு. சாதாரணமாக வந்து எனக்கு வந்து இப்போ விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அது மாதிரி டெல்லி பாபுவோட ஃபோட்டோவை எப்போ என்னோட பார்த்தாலும் ஃபோனில் பார்த்தாலும் எனக்கு தெரியாமல் என்னோடய கண்கள் வந்து ஈரமாகவும் பணிக்கும். அந்த வகையில் நீங்கள் ஒன்றா ஒரு தடவை பாருங்கள். சில பேருக்கு தான் வந்து அது போல் ஒரு அமையும். அந்த சிரித்த முகத்தோட, ஒரு குழந்தைத்தனமான முகத்தோட, மிகச்சிறந்த பண்புகளோட. நான் எப்போது ஒரு தடவை தான் அவரை சந்திப்போம். அவர் காலையில் ஆஃபீஸ்க்கு வரும்போது இல்லை நைட் வீட்டுக்கு வரும்போது சந்திப்போம். எப்போது இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காரோ அப்படியே தான் அவர் இருக்கார். எப்போவுமே அந்த முகத்தில் ஒரு புன்முறுவலோடு தான் இருக்கார். கடிந்து பேசாத, யாருக்கும் தீங்கு செய்யாத மிகச்சிறந்த மனிதராக நான் இருக்கேன். அதுபோல் வந்து அந்த குவாலிட்டிஸ் கூட வந்து சரியாக திட்டமிடுதல், அனைவரோடும் சரியாக பழகுதல், யாரோட ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் இல்லை தூரமாக போயிடாமல் அந்த அந்த டிஸ்டன்ஸ் மிகச்சரியாக. எனக்கு எப்படி அவர் மேலே ஒரு இதுன்னா, அவங்க ஒரு 8-9 வருஷமாக என்னோடய ஆஃபீஸில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. எவ்ரி மந்த்து 5ஆம் தேதி 10/10 வந்து என்னோடய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஒரு அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் டு ஒரு அக்கௌண்ட். இந்த 8 வருஷமும் எவ்வளோ மழை பெஞ்சாலும், கொரோனா வந்தாலும், என்ன வந்தாலும் அந்த அமௌண்ட் மட்டும் வந்து அந்த 5ஆம் தேதி 10 பேங்க் ஆரம்பித்த உடனே என்னோட ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அந்த அளவுக்கு ஒரு மாதம் கூட தவறாத எல்லா வகையிலுமே, நான் சொல்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையிலுமே நாம் அவருக்கு ஏதாவது புகழஞ்சலி செலுத்தணும், நினைவஞ்சலி செலுத்தணும்னா அவரோட குவாலிட்டிஸை நம்ம வந்து பின்பற்றினாவே நம்ம அவருக்கு செய்கிற பெரிய ஒரு மரியாதையாகவும் நினைவஞ்சலியாகவும் இருக்கும். அவரோட படங்கள் வந்து சில படங்கள் வந்து சரியாக போகலன்னா கூட, ஆனால் அந்த திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்துக்கு என்ன இருக்குமோ அந்த தயாரிப்பாளராக மிகச்சிறந்த முறையில் அந்த திரைப்படத்தை உருவாக்கியிருப்பார். வெற்றியடைந்த படங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே போல் சில படங்கள் கமர்ஷியலாக திரைப்படமாக அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கும், ஆனால் வெற்றி அடையாமல் போயிருக்கும். ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்து என்னெல்லாம் இருக்கணுமோ மிகச்சரியான அளவில் அந்த திரைப்படம் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த திரைப்படத்தை அவர் ஃபுல் டைம் ப்ரொடியூசர்ஸ் கூட இல்லை, வேறு நிறைய பிஸ்னஸில் இருக்கார். நான் கேட்பேன், இப்போ என்ன சார் எப்போ தடவை வரீங்கன்னு. இல்லை சார், நான் இந்த பிஸ்னஸில் இருக்கேன், என் சிஸ்டர் சண்டை தான், நான் இது அவனுக்காக தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். புவனேஷ்காக தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன், அவன் தான் என்னோடய மகன் கூட அவன் தான் அப்படின்னு சொன்னார். அதனால் புவனேஷ், நாங்கள் உங்களோட எப்பவும் துணை இருப்போம். நீங்கள் உங்கள் மாமாவோட இல்லை அப்பாவோட அந்த குவாலிட்டிஸை நீங்கள் ஒரு 50% நீங்கள் வந்து கேரி ஓவர் பண்ணினாவே உங்களோட வெற்றி மிகப்பெரிய வெற்றியாகும். அதுதான் நீங்கள் உங்கள் மாமாவுக்கு பண்ணுற நினைவஞ்சலியாக இருக்கும். எங்கள் எல்லாரையும் விடும் நீங்கள் அவரோட ஒழுக்கத்தையும், அவரோட அந்த பண்பாட்டையும், திட்டமிடுதலையும், மனிதர்களோட பழகிற தன்மையும் நீங்கள் வந்து அதை கேரி பண்ணிங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக சிறந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. அவரோட கனவே நான் கேட்டேன், என்ன சார்னு. இல்லை புவனேஷ்னை ஒரு பெரிய ஹீரோ வைக்கணும் சார், அதுதான் அவரோட கனவு. நீங்கள் அந்த கனவு அவர் இல்லைன்னா கூட அந்த கனவை நிறைவேற்றி நீங்கள் ஒரு மிகச்சிறந்த உயரத்தை அடைஞ்சிங்கன்னா வானத்திலிருந்து அவர் வந்து உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பார், சந்தோஷப்படுவார். நான் இல்லைன்னா கூட என்னோட கனவு நிறைவேறுக்குங்கிறது அவர் சந்தோஷப்படுவார். அந்த அளவில் நீங்கள் உயரிய குணங்களோட ரொம்ப டெடிக்கேட்னா உங்கள் மாமா எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும். உங்களுக்கு எந்த வகையான உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். நிறைய இயக்குநர்களை உருவாக்குனார் மாமா. வந்து ஏறக்குறைய வந்து 6-7 டைரக்டர்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கார். அந்த எந்த எண்ணமும் செஞ்சு போயிடக்கூடாது. நீங்கள் அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் எப்படி வந்து நிறைய ஒரு 5-6 கம்பெனிக்கு எப்படி ஒரு முத்திரை இருக்கோ அது மாதிரி ஆக்சஸ்ங்கிறது டெல்லி பாபு. ஆக்சஸ்ங்கிறது தமிழ் சினிமாவில் ஆக்சஸ்னால் டெல்லி பாபுவோட பேர் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வகையில் நீங்கள் அந்த டெடிக்கேஷனோடு நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் பண்ணுறோம். இந்த புகழஞ்சலி அவருடைய உண்மையாகவே அவங்க அம்மாவை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ வருத்தமாக இருந்தது. தாய்க்கு மகன் பண்ண வேண்டிய வேலையை மகனுக்கு தாய் பண்ணுறதுங்கிறது உலகத்தில் மிக கொடுமையான விஷயங்கிறது அதுதான். அது மாதிரியான கொடுமை வந்து நிகழாமல் இருக்கு நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டோம். ஆனால் என்னன்னு தெரியாது, நல்லா இருந்தார். நான் இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி நான் பார்த்தேன். எங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் இழைச்சிருந்தார், ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தார்.
என்ன டெல்லி என்ன இப்படி கொஞ்சம் இழைச்சிட்டிங்களே? இல்லை சார் வந்து டயட்டில் இருக்கேன், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் சார்ன்னு. என்ன உங்கள் அக்கா பையனை தான் நடிக்க வைக்க போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் ஹீரோ மாதிரி ஆகிட்டே வரீங்களேன்னு கேட்டேன். சிரிச்சிட்டே போனார். அப்போ அவருக்கு அவர் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் அவரை பார்த்த கடைசி முறையாக பார்த்தேன். அந்த முகம் தான் எனக்கு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க அந்த முகம் தான் என்னுடைய நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமாக மிகச்சிறந்த மனிதர். அவருடைய புகழ் எப்போதும் தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க டெல்லி பாபு, வளர்க அவருடைய புகழ். நன்றி சார்.